இது தாண்டா அக்கா, அண்ணன், தங்கச்சி பாசம். சில தற்கூறிகள் என்ன செய்யுது? கேவலமா பேசுது இந்த பாசத்தை. எப்படி? இந்த பாசத்தை தற்கூறிகள் கேவலமா பேசுது. கட்டி பிடிக்கிறான், தோள்ல கைய போடுறான். டேய், கூட பிறந்த அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்களுக்கு தாண்டா அது புரியும். கூட பிறந்த அக்கா தங்கச்சி பொம்பளைங்களோட குடும்பத்தோட வாழ்றவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை புரியும். ஏதாவது நல்லது நடக்கும், ஏதாவது ஒரு நல்லது நமக்கு நடந்துரும் நின்று பாசத்தோட அன்போட கட்டிப்பிடிக்கிறாங்க பாரு. இதுதான்டா பாசங்கிறது. இதெல்லாம் சில தற்குறிகளுக்கு புரியாது. பொம்பளைய பார்த்தோன்னே படுக்குன்னு நினைக்கிறவன், பொம்பளைங்கனால காமத்தில் அலையிறவங்க, அப்படியாப்பட்ட நாய்ங்களுக்கு தான், கல்சடைங்களுக்கு தான் இது வந்து தற்குறிகளுக்கு மட்டும்தான் இது வந்து கெட்டமான எண்ணம் வரும். நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், நல்ல அக்கா தங்கச்சியோட பிறந்தவன், தாய் தப்பன் அக்கா தங்கச்சியோட வளர்ந்தவன், இந்த எண்ணம் வராது. ஒரு பொம்பளை வந்து 2 புள்ள பெற்றுட்டு அந்த பொம்பளை வந்து அந்த தலைவரை கட்டி பிடிக்கும் போது ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் கட்டி பிடிக்குது. அந்த கட்டி பிடிக்கிறதுல வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு கட்டி பிடிக்கும் போது அண்ணன் ஏதோ செய்கிறாரு உண்டு, ஏதோ வருது, மக்களுக்கு ஏதோ தோணுது, ஏதோ செய்ய போகிறாரு, ஏதோ நாளைக்கு நல்லது நடக்கும் ஒன்று. இதுதாண்டா அன்பு. இந்த அன்பை பற்றி தெரியாதவன் தான் தற்குறி தான் இதை கொச்சப்படுத்துவாங்க. புரிஞ்சுக்கிங்க. ஆனால் உண்மையிலேயே அன்புடாதுலாம். அதெல்லாம் அக்கா தங்கச்சியோட கூட பிறந்த அவனுக்கு தான் தெரியும். போகிற பொம்பட்டா படுக்குன்னு நினைக்கிறவன், காமத்தை நினைக்கிறவனுக்கு புரியாது.